الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அதாவது தஹஜ்ஜுதிலே எழுந்திருச்சு எல்லோரையும் கிளப்பிக் கொண்டு ஷைகான் என்ற இடத்திலிருந்து ஃபஜ்ருக்கு முன்னதாகவே அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று ஃபஜ்ர் தொழுகையும் தொழ வைத்தார்கள். ஃபஜ்ருக்கு பின்னால் போரை பற்றிய சில விஷயங்களை சகோதரர்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் தான் யூதர்களுடைய கூட்டமும் இந்த போரில் வந்திருந்தது. மதீனாவில் சமாதான உடன்படிக்கை செய்திருந்த அந்த அடிப்படையில் யூதர்களுடைய முனாஃபிக்குகளுடைய சில கூட்டமும் இந்த இடத்தில் வந்திருந்தது. இப்போ இவர்களில் இப்னு உபை என்று சொல்லக்கூடிய ஒருவன் இந்த நேரத்தில் முரண்டு பிடிக்கின்றான். நாங்க இந்த போர்ல கலந்துக்கல. இப்போ இந்த ஷைகான் என்ற இடத்திலிருந்து அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இடம் எங்க இருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தூரத்துலதான் எதிரிகள் இருக்கிறாங்க. குறைஷிகள் இன்னும் சற்று தூரத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் அப்படி வச்சிருங்க, ஒரு 2 மைலில் தான் இருக்கிறார்கள் என்ற இடத்தில் வந்து நின்று கொண்டு இப்னு உபை என்பவன், நான் இந்த போர் செய்ய மாட்டேன், எனக்கு இதுல முடியாது. இதை எப்படி அவன் சொல்றான் அப்படின்னா, முனாஃபிக் இவனுடைய பேச்சில் அவன் பேசுகின்றான். முஹம்மது நபியினுடைய பேச்சை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும், அவருடைய பேச்சை நீங்க கேட்காமல் மக்களுடைய பேச்சிற்கு முஹம்மது செவிசாய்த்து விட்டார். இப்ப இந்த நேரம் நாங்கள் சாக வேண்டும் என்ற எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை, இது போன்ற நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளிவிட்டீர்கள் என்று இப்னு உபை பேசி 300 நபர்கள் அவனோடு சேர்ந்து அங்கிருந்து கிளம்ப பார்க்கிறார்கள். இந்த பேச்சில் மயங்கி, அதாவது இந்த பேச்சு சரி என்று நினைத்து முஸ்லிம்களில் இருந்த 2 குடும்பத்தார்களும் கிளம்ப பார்த்தார்கள். ஹாரிசா என்று சொல்லக்கூடிய ஒரு கிளைஞர்களும் சலமா என்று சொல்லக்கூடிய மதீனத்து தோழர்கள், இந்த 2 குடும்பத்தார்களும் இவங்களும் கிளம்ப பார்த்தாங்க. இந்த நேரத்தில் சில தோழர்கள் அவர்கள் அறிவுரை வழங்கி அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் நின்று விட்டார்கள். இதை இப்னு உபை 300 நபர்களை கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். இப்படி கிளம்பக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்தொடர்ந்து சென்று அந்த 300 நபர்களிடத்தில் பேசினார்கள். நீங்கள் என்ன காரியம் பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்கிருந்து போகலாமா? இந்த அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசும்போது அவன் ஒரு வார்த்தையை பேசினான், உண்மையில் நீங்கள் போருக்காக எங்களை அழைத்து வந்திருந்தால் நாங்கள் போர் கொடுத்திருப்போம். நீங்க போருக்காக வரல, நீங்க சாக வந்திருக்கீங்க, சாவறதுக்கு நாங்க ரெடி இல்லை என்பதை அந்த முனாஃபிக் அப்படி பேசுறான். இப்ப இப்படி எல்லாம் பேசியதற்கு பின்னால் அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் எதிரிகளாக நீங்கள் மாறிவிட்டீர்கள், இனி அல்லாஹ் தான் உங்களுக்கு இருக்கிறான், போங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பெருசா பொருட்படுத்திக்கல. 300 பேரை அழைச்சிக்கிட்டு இந்த முனாஃபிக் கூட்டம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு 700 நபர்களை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். இப்ப நல்லா கவனிங்க, நபி அவர்கள் போறாங்க. உஹது மலை முன்னாடி இருக்கு. அந்த உஹது மலைக்கு தாண்டிதான் குறைஷிகள் முகாமிட்டு இருக்கிறார்கள். இப்ப நபி அவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா, உஹது மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை போர் செய்வதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அந்த இடத்துக்கு இப்போ நேரா போகணும் அப்படின்னா குறைஷிகளுடைய படை அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கு. இப்போ இந்த படைக்கு நடுவில் போக முடியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உண்மையில் நாம் எட்டக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும், ஆனா இந்த படைக்கு நடுவில் போக விரும்பல. இப்போ படைக்கு நடுவில் போனா பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், போரினுடைய வியூகத்துல இருக்காது, கச்சாமுச்சா சண்டையாடு உள்ள புகுந்தாக்கா. இப்போ அந்த இடத்திற்கு வேறு வழியாக அழைத்து செல்பவர் யார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, எனக்கு வேற வழி தெரியும், விவசாய களத்தினுடைய நிலை வழி எனக்கு தெரியும், அந்த பகுதியில் நான் கொண்டு செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிசா கிளைக்கு சொந்தமான விவசாய நிலங்களுடைய வழியாக அபூ ஸலமா முஸ்லிம்களுடைய படை இப்படி கூப்பிட்டு போனார். இவங்களை சுத்தி குறைஷிகளுடைய படை இங்க இருக்கு, உஹது மலை களம் அங்க இருக்கு, இப்படி கூப்பிட்டு போனாங்க. இப்போ இந்த வழியாக செல்லக்கூடிய இந்த இடத்தில்
மிர்பா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனுடைய விவசாய நிலத்தை கடக்க நேரிட்டது. மிர்பா என்பவன் ஒரு யூதன். இவன் இஸ்லாத்தை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருந்தான். மேலும் அவன் குருடனாக இருந்தான். இப்ப முஸ்லிம்களுடைய படை தங்களுடைய விவசாய நிலத்தை கடக்குது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்ட அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினான். உண்மையில் நீர் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் என்னுடைய இந்த தோட்டத்தில் விவசாய நிலத்தின் வழியாக உங்களை நான் செல்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று கூச்சலிட்டு கூக்குரலிட்டு கத்தினான். எந்த அளவுக்குனா குறைஷி படைக்கு சத்தம் கேட்கிற அளவுக்கு கத்தினான். இப்போ இந்த சத்தத்தை இவன் உயர்த்தி கத்தியதும் முஸ்லிம் தோழர்கள் அவனை கொல்வதற்காக விரைந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவன் நம்முடைய இலக்கல்ல என்று தோழர்களை தடுத்துவிட்டு சமாதானப்படுத்திவிட்டு சொன்னார்கள். இவன் ஒரு குருடன், இவனுடைய உள்ளமும் குருடு, இவனை அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்துட்டாங்க நபி அவர்கள் முஸ்லிம்களை ஏற்றுக்கொண்டு. இப்போ நபி அவர்கள் வேறு வழியாக சென்று உத்வதுல் வாதி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்குக்கு உஹது மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு போனதுமே நபி அவர்கள் முதலாவதாக வகுத்த அந்த வியூகம் என்ன அப்படின்னாக்கா, சஹாபாக்களை பல குழுக்களாக பிரித்தார்கள். தன்னுடைய அந்த 700 பேர் கொண்ட அந்த தோழர்களை பல குழுக்களாக பிரித்தார்கள். அதில் முதலாவதாக 50 வீரர்களை தேர்வு செய்தார்கள். இந்த 50 வீரர்களும் அம்பு எறிவதில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள். இப்படிப்பட்ட 50 வீரர்களை தேர்வு செய்கின்றார்கள். இந்த வீரர்களுக்கு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்கிறார்கள். இவர் குதிரைப்படை வீரரும் அம்பு எறிவதில் மிகவும் துணிச்சலானவரும். இதை பற்றி மிக தெளிவாக தெரிந்திருந்த இவரை இந்த 50 பேருக்கு தலைமைத்துவமாக ஆக்கி, தாங்கள் எந்த பகுதியில் இருக்கிறோமோ இந்த பகுதியினுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கனாத் என்று சொல்லக்கூடிய அந்த மலை, அந்த மலையின் மீது இவர்களை ஏற்றுகின்றார்கள். அந்த பக்கம் உஹது களத்துல போய் நின்றுக்கிட்டு வலது பக்கத்தில் கனாத் என்று சொல்லக்கூடிய மலை இருக்கு. இந்த 50 வீரர்களையும் அந்த மலையின் மீது நிற்கும்படி ஏவுகின்றார்கள். நீங்க என்ன செய்யணும்னா, நிக்கிறதுனா சும்மா உச்சில போய் நின்றுக்கிறது இல்ல, அந்த மலையில லேயர் லேயரா 10 பேர், 15 பேர், 20 பேர், அதுக்கு மேல 5 பேர், இப்படி லேயராக அப்படி நிற்பது. இந்த நிற்கக்கூடிய இந்த படை என்ன செய்யணும் அப்படின்னா, குறைஷிகளுடைய குதிரைப்படை வீரர்கள் அந்த வழியா வர நேரிடும். பின்பக்கம் அது அந்த கனாத் என்ற மலை முஸ்லிம்களுக்கு பின்பக்கம். அந்த பகுதியிலிருந்து வந்து தாக்கி விடாமல் நீங்கள் தற்காக்க வேண்டும் என்பதற்காக நிப்பாற்றாங்க. இப்ப இந்த தோழர்களுக்கு நபி அவர்கள் உபதேசிக்கிறாங்க ஆணித்தரமாக, போர்க்களம் மூண்டதற்கு பின்னால் இந்த போர்க்களம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் சரி, பாதகமாக அமைந்தாலும் சரி, நீங்கள் இந்த மலையை விட்டு இறங்கக்கூடாது. மிக முக்கியமான ஒரு இடம் எதிரிகள் நம்மை தாக்குவதற்காக. இப்படி ஆணித்தரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்டளையாக இந்த 50 நபர்களை மலையின் மீது ஏற்றி நிறுத்தி வைத்தார்கள். பின்பு வலது பக்க தங்களுடைய தரைப்படை காலாப்படை, இந்த படைக்கு வலது பக்கத்தில் முன்திர் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமைத்துவமாக வைக்கிறார்கள். இடது பக்கத்திற்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைக்கின்றார்கள். அதே போன்று முன் வரிசையில் மிக அழகான போர்க்களம் என்னன்றத புரிஞ்ச வீர தீரமான ஒவ்வொரு நபர்களும் 20-25 நபர்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு துணிவு பெற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்களை முன்வரிசையில் நிறுத்துகின்றார்கள். அதே போன்று இடது பக்கத்தில் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உறுதுணையாக மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நிறுத்துகின்றார்கள். இப்ப இவர்களுடைய உண்மையான குறிக்கோள் என்ன அப்படின்னா, காலித் இப்னு வலீத் அந்த டைம்ல இஸ்லாத்துல தழுவல, அவர்களுடைய குதிரைப்படை மிக வீரமானதாக இருக்கும், மிக வேகமானதாக இருக்கும். இந்த படையை நீங்கள் தாக்கு பிடிக்க வேண்டுமானால் இந்த வியூகம் தேவைப்படுகின்றது. அதனால்தான் ஓரத்தில் முன்னாடி சைட்ல மலை மீது நிறுத்துபவர்கள் எல்லாம் குதிரைப்படை வீரர்களை தாக்கக்கூடிய அளவிற்கு யாருக்கு ஆற்றல் இருக்குமோ, இது போன்ற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு தற்காத்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பின்னால் அந்த கனாத் என்ற பேக் சைடையும் அதே போன்று தங்களுடைய வலது புறத்தையும் வாசலை அடைச்சிட்டாங்க.
இந்த போர் வியூகத்தின் மூலமாக வலது பக்கத்திலும் தங்களுடைய படையினுடைய வலது பக்கத்திலும் தங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதியிலும் எதிரிகள் ஊடுருவாத அளவிற்கு, எதிரி படையினுடைய வீரர்கள் வந்து தாக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வாசக்கதவை வைத்து அடைத்து விட்டார்கள். தற்காப்பு கலை வீரர்களை நிறுத்திவிட்டு இந்த வீரர்கள் மட்டும் சரியாக செயல்பட்டால் முஸ்லிம் படையை இந்த வழியாக யாராலும் தாக்க முடியாது என்ற வியூகத்தை வகுத்தார்கள். அதே போன்று உயரமான பகுதியை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்ததும் தாழ்வான பகுதியை அவர்களுக்கு விட்டு வைத்ததும், போர்க்களம் தங்களுக்கு சாதகமாக அமைந்தால் எதிரிகளை விரட்டி அடிக்கலாம். நாம மேட்ல இருக்கோம், அவங்க தாழ்வுல இருக்கலாம், ஏற முடியாது, ஓடலாம் முடியும். ஆனா மேல இருக்கிறவங்க வேகமா கீழே வரலாம். அவர்கள் உயிருக்கு பயந்து ஓடுவார்கள், நாம உயிரை எடுப்பதற்காக அவர்களை நோக்கி ஓடுவோம். அதனால நமக்கு தான் அதுவும் சாதகமா இருக்கும். ஒருவேளை போர்க்களம் நமக்கு பாதகமாக அமைந்து விட்டால் நாம் மேலேறி தற்காத்துக் கொள்வதற்காகவும் எதிரி படையினர்கள் மேலே ஏறி வந்து, அதாவது மேட்டு பகுதியில வந்து முஸ்லிம் ராணுவ முகாமையும் முஸ்லிம்களுடைய பொருட்களையும் கைப்பற்றுவதில் இருந்து நாம் கொஞ்சம் தற்காத்துக் கொள்ளலாம், அந்த விஷயத்தை மிச்சப்படுத்தலாம் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தினுடைய மேட்டு பகுதியை மிக அழகாக எடுத்துக் கண்டார்கள். இதற்கு பின்னாடி முஸ்லிம்களை அணிவகுத்து நிற்க வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாளை கொண்டு வந்து 2 இரும்பு கவச உடையை நபி அவர்கள் அன்றைய தினம் அணிந்திருந்தார்கள். 2 உடை, 2 இரும்பு கவசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகவும் சத்தமாக எழுச்சி உரையை சஹாபாக்களுக்கு மத்தியில் இறை ஊசினார்கள். நபி அவர்கள் பேசினார்கள், துணிந்து நில்லுங்கள், பொறுமையோடு இருங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள். எதிரிகள் எப்படி நம்மை தாக்கினாலும் போர் முனையில் இருந்து நீங்கள் நகர்ந்து விடக்கூடாது. பொறுமையாலும் சகிப்பு தன்மையாலும் அவர்களை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்று இந்த வீர உரையை நிகழ்த்திவிட்டு கூர்மையான ஒரு வாளை எடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த வாளினுடைய கடமையை நிறைவேற்றுபவர் யார்? இந்த கேள்வி கேட்டதுமே முண்டி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க சஹாபாக்கள். எப்படிப்பட்ட சஹாபாக்கள் பாருங்க, முண்டி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. எல்லாரும் வந்த போது இந்த நேரத்தில் நபி அவர்கள் யாருக்குமே கொடுக்கல. பின்னால் இருந்து அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த வாளினுடைய கடமையை நிறைவேற்றுவதென்றால் என்ன? அபூ துஜானா சாதாரண ஆள் இல்ல, மிகப்பெரிய போர் வீரர், வாள் வீசுவதில் மிகப்பெரிய போர் வீரர். அவர் கேட்டாரு, கடமையை நிறைவேற்றுவது என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தீனுக்கும் யாரெல்லாம் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை இந்த வாளை கொண்டு வெட்டி வீழ்த்துவது, அவர்களுடைய ரத்தத்தை இந்த வாளால் நனைப்பது, இந்த வாளால் அவர்களுடைய ரத்தத்தால் இந்த வாளை நனைப்பது, இது இந்த வாளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னதும், அப்படி என்றால் இந்த கடமையை நான் செய்வேன் என்று அந்த வாளை வாங்கி தங்களுடைய தலையில் சிகப்பு தலைப்பாகையை கட்டினார்கள். இப்போ மதீனால மிகப்பெரிய ஒரு போர் வீரர், மிகப்பெரிய பெயர் பெற்றவர். எப்படி அப்படின்னா, சிவப்பு தலைப்பாகையை இவர் கட்டிவிட்டால் எதிரிகளுடைய உயிரை பதம் பார்க்காமல் அதை கழட்ட மாட்டார் என்று மதீனத்து அன்சாரிகளுக்கு மத்தியில் பிரபல்யம் அடைந்தவர். இப்ப இந்த தலைப்பாகையை கட்டிவிட்டு 2 அணிகளுக்கும் இடையில் மிக பெருமையோடு அவர் நடந்து காட்டினார். வரட்டும், என்கிட்ட யார் வரான்னு சொல்லி நான் அவரை பார்த்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி பெருமையோடு நடப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான், ஆனால் போர்க்களத்தில் தவிர. போர்க்களத்தில் நடக்கலாம், போர்க்களத்தில் எதிரிகளுக்கு முன்னால் தங்களை மிடுக்காகவும் தங்களுடைய பலத்தை உயர்வாகவும் காட்டலாம், இது அபூ துஜானா செய்கிறார். ஆனா சாதாரண நிலையில, சாதாரண நேரத்தில் இதை இவ்வாறு செய்வதை அல்லாஹ் வெறுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இப்படி மிக அழகான திட்டங்களின் மூலமாக முஸ்லிமுடைய ராணுவ படையை மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கூர்மையான வியூகத்தின் மூலம் முஸ்லிம் ராணுவ கட்டமைப்பை மிக அழகாக வகுத்து முடித்தார்கள். இப்ப அப்படியே அந்த பக்கம் குறைஷி பக்கம் நீங்க போனீங்க அப்படின்னா, அபூ சுஃபியான் பொது தளபதியாக இருந்தார். இவர் வலது பக்கத்தினுடைய படைக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமைக்கு வைத்தார். அவருடைய படை ரொம்ப வெயிட்டா இருந்தது. அதே போன்று லெப்டுக்கு இக்ரிமா, அபூ ஜஹலுடைய மகன், இவர் லெப்ட் சைட்ல இருந்தார்.
காலாட்படைக்கு சஃப்வான் அவர் தலைமை தாங்கினார். அம்பு எறியக்கூடிய வீரர்களுக்கு அப்துல்லா இப்னு ரபியா என்பவர் தலைமை தாங்கினார். அதே போன்று குறைஷி படையினுடைய அந்த கொடி அப்துத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளைஞருக்கு குடும்பத்தார்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. இப்படி கொடுத்ததற்கு பிறகு அபூ சுஃபியான் தங்களுடைய தோழர்களுக்கு வீர உரை நிகழ்த்தினார். அவர் பேசியதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொடியை பற்றியது. இப்ப இது அப்துத்தார் கிட்ட கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அபூ சுஃபியான் பேசுறாரு, உங்களால் முடியுமா? நீங்க கரெக்டா பிடிப்பீங்களா? கடைசி வரைக்கும் நீங்கள் கொடியை பிடித்திருப்பீர்களா? இது மட்டும் உங்களால முடியாதனால இப்பவே மாத்திக்கலாம் சொல்லுங்க என்று வீர உரை பேசும்போது அவர்களும் முழங்கினார்கள், எங்களுடைய உயிரை கொடுத்து நாங்கள் கொடி பிடிப்போம், எங்களை விட சிறந்தவர்கள் இந்த 3000 பேர்ல யாரும் கிடையாது கொடி பிடிப்பதற்கு என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் அதை செஞ்சும் காமிச்சாங்க. அந்த அப்துத்தார் குடும்பத்தார்கள் அதை செய்தும் காட்டினார்கள். அப்ப கொடி பிடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தெளிவு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப அபூ சுஃபியான் இதை அந்த மக்கள் கிட்ட பேசினான். இதை பேசி முடிச்சதற்கு பிறகு அபூ சுஃபியான் 2 தூதர்களை அனுப்பி பேரம் பேசுறார். யார்கிட்ட? மதீனத்து தோழர்கள் கிட்ட, அன்சாரிகள் கிட்ட. என்ன பேசுறாரு? இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. நாங்க வந்திருக்கிறது உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்காக இல்லை. எங்களுடைய சகோதரர் நிற்கிறார், அவரை விட்டுருங்க. யார் அது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய ரத்த பந்த உறவுல அவர் ஒருத்தர் தான். அவருக்காக நாங்க வந்திருக்கிறோம். அவரை என்ன பண்ணணுமோ நாங்க பார்த்துக்கிறோம். இது எங்களுடைய பிரச்சனை, எங்க டீலி, நீங்க நவுந்துருங்க, அவரை விட்டு நீங்கள் நகருங்கள் என்று 2 தூதரை அனுப்பி போர்க்களத்திலே பேசுறார். ஈமானுக்கும் தக்வாவுக்கும் உறுதியோடு இருந்த அந்த நபித்தோழர்கள் பதிலளித்தார்கள், நாங்க இப்படி விட்டுட்டு போறவங்க கிடையாது, நாங்க அதற்காக வரவில்லை, நாங்கள் அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் இந்த தீனுக்காகவும் வந்திருக்கின்றோம், எங்களுடைய உயிர் போனாலும் நீ பேசுவது நடக்காது என்று பதில் கொடுத்ததற்கு பின்னால் வேற ஒண்ணுமே செய்ய முடியல அபூ சுஃபியான். இது முதல் பேரம். இரண்டாவது பேரம் பாருங்க, அபூ ஆமீர். அபூ ஆமீர் யாரு அப்படின்னா, இவனும் மதீனாவில் கட்டுப்பட்டவன். அபூ ஆமீர் மதீனாவை சேர்ந்தவன். மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இஸ்லாத்தை கொடுத்து அவர்கள் தலைமைத்துவத்திற்கு வந்து விட்டார்கள் என்ற கோபத்தில் மதீனாவில் இருந்து வீடு காலி பண்ணிட்டு குறைஷி மக்களோடு மக்காவில் இருந்து கொண்டு முஹம்மதை எதிர்ப்பதற்கு குறைஷி மக்களோடு சேர்ந்து கொண்டவன். முறையாக போருக்காக நிறுத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து, கொஞ்சம் முன்னால் வந்து, நான் அபூ ஆமீர் வந்திருக்கின்றேன். அன்சாரி தோழர்கள் யாரும் கேட்டாங்க, யாருப்பா முன்னாடி வரியே? நான் தான் அபூ ஆமீர் வந்திருக்கிறேன், உங்கள் இனத்தை சேர்ந்தவன். எதுக்காக நீ வந்திருக்கிற? நீங்கள் இவரை விட்டு விட்டு விலகி விடுங்கள், நமக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. நபி அவர்களை சொல்றான். அவன் பேசுறான், முஹம்மது நபி அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, நான் குறைஷிகளுக்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கிறேன், அவரை உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன், நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு நாம விலகிடலாம் இதுல சொல்லி பேசும்போது அல்லாஹின் எதிரியே, அன்சாரிகள் கிட்ட பதில் வருது, அல்லாஹின் எதிரியே, உன்னுடைய முடிவு இந்த போர்க்களத்தில் இப்படிதான் எந்த கையால இருக்கும் அப்படின்றதாங்க, அதை யாராலும் தடுக்க முடியாது, ஒழுங்கா நம்பு போய்கிறது என்று அன்சாரிகளிடமிருந்து பதில் வருகின்றது. இந்த பதிலுக்கு பின்னால் 2 முறை தூதர்களை அனுப்பி அன்சாரி தோழர்களில் இருந்த ஒருவனை வைத்து பேச வைக்கும். 2 முறை பேரம் பேசுவதற்கு பின்னாலும் அபூ சுஃபியான் அவர்களுடைய இந்த தந்திரம் பலனளிக்காமல் போனது. போர்க்களத்தில் மோதிதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அதே போன்று 15 பெண்கள் வந்திருந்தார்கள் என்று நாம் சொன்னோம். ஹிந்தா அபூ சுஃபியான் அவர்களுடைய மனைவி ஹிந்தா இந்த 15 பெண்களுடைய குழுவுக்கும் தலைமை தாங்கினார். பின்பு ஒவ்வொரு கிளைஞர்களிடத்தில் சென்று அந்த 3000 நபர்களை சுற்றி சுற்றி வந்து கவிதை பாடி அவர்களை வெறியூட்டி போர்க்களத்தின் மீது ஆசைப்படுத்தி இந்த விஷயத்தை கவிதை பாடி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் உஹது போரினுடைய முதல் சண்டை, முதல் சப்ஜெக்ட் உருவாகின்றது. இந்த முதல் சண்டை தொல்ஹா இப்னு அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் வீரன். இவன் குறைஷி குலத்தை சேர்ந்தவன், மிகப்பெரிய போர் வீரன். இவன் முதலாவதாக கிளம்பி வந்தான். சஹாபாக்களுக்கு மத்தியில் இவனை முரட்டு கிடா என்று அழைத்தார்கள். போர்க்களத்துல இவன் ஒரு முரட்டு கால என்று அழைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருவன் இவன் முன்னாடி வந்து என்னோடு மோத வருபவர் யார் என்று சொல்லும் போது இந்த பக்கம் நின்று கொண்டிருந்த முஹாஜிரின்களுக்கு கொஞ்சம் அள்ளி விட்டுருச்சு. இவன் வரானே முதல்ல, இவன் கிட்ட ஒண்டி கொண்டு யார் போய் சண்டை போடுறது,
என்று நினைக்கும் போது, நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவன் மீது பாய்ந்தார்கள். அவன் ஒட்டகத்துல இருந்தா, ஜுபைர் ரலியல்லாஹு கீழே நின்றான். நல்லா பார்த்துக்கலாம். அவன் ஒட்டகத்தில் வந்தான், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே இருந்தாங்க. ஓடி சென்று ஒட்டகத்தின் மீது பாய்ந்து ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டார்கள். ஓர வேகம் பாஞ்சி ஒட்டகத்தின் மீது ஏறி ஒட்டகத்தில் அவனோட சண்டை போட்டு கீழே தள்ளி 2 பேரும் தரையில் விழுந்து அவனை கொன்று கதையை முடித்தார்கள். இந்த ஃபர்ஸ்ட் கொலை முஸ்லிம் வீர வீரமாக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி செஞ்சதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரக்க சப்தத்தோடு அல்லாஹ் அக்பர் என்று முழங்கினார்கள். சஹாபாக்களும் தக்பீர் முழங்கினார்கள். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு முன்னால் வந்த ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஒரு நண்பர் இருப்பார், அவருடைய சபையில் ஒரு ஆழமான ஒரு நண்பர், ஒரு தோழர் இருப்பார். எனக்கான இந்த படையினுடைய தோழர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி அவரை வெகுவாக புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பின்பு அவன்தான் முதலில் கொடியை எடுத்துக்கிட்டு வந்தான். இப்படி அவன் விழுந்ததுமே அதற்கு அடுத்ததாக உஸ்மான் இப்னு அபூ தல்ஹா என்பவன் அந்த கொடியை எடுத்துக்கொண்டு இரண்டாவதாக வந்தான். இப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வீர செயல் ஃபர்ஸ்ட் பாய்ச்சலை பார்த்ததும் முஸ்லிம்களுடைய ரத்தம் கொதித்தது, சூடானது, உத்வேகம் பொங்கி எழுந்தது. இப்போ இரண்டாவது வந்தவனும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவனிடத்தில் பாய்ந்தார்கள். அவனுடைய இடது தோள்புஜத்தை இந்த இடத்துல வெட்டினாங்க. அவர்களுடைய வாள் அவனுடைய தொப்புள் வரைக்கும் இறங்கியது. இந்த பகுதி அப்படியே எடுத்துட்டாங்க. இந்த பார்ட்டை அப்படியே தனியாக்கிட்டாங்க. அவனும் கீழே விழுந்து செத்து மடிந்தான். அவன் விழுந்ததும் அவனுக்கு பின்னாடி அபூ சஅத் என்பவன் அந்த கொடியை எடுத்தான். அவன் மீது சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈட்டியை எடுத்து குத்தினார்கள். இந்த குத்தப்பட்ட ஈட்டி இது தொண்டை குழியை குத்தி கொண்டு சென்றது. அவனுடைய நாக்கு வெளியே தள்ளியது. அவனை அவர்கள் கொன்று முடித்தார்கள். பின்பு முசாஃபா என்று சொல்லக்கூடிய ஒருவன் கொடியை பிடித்தான். ஆசிம் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை வெட்டி வீழ்த்தினார்கள். அதற்கு பின்னால் ஹிலாஃப் இப்னு தல்ஹா என்பவன் அந்த கொடி, இவங்களாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவன், அப்துல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் கொடியை பிடித்துக் கொண்டே வருகிறார்கள். தக்க பதிலடியை முஸ்லிம்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஹிலாஃப் இப்னு தல்ஹா என்பவன் கொடியை பிடித்தான். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கதையை முடித்தார்கள். ஜுலால் இப்னு தல்ஹா பின்பு அடுத்த கொடியை முடித்தான். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய கதையை முடித்தார்கள். இப்படி ஒருவர் மாறி ஒருவர் 6 நபர்களும் இவர்கள் சகோதரர்கள், ஒன்று விட்ட சகோதரர்கள். இந்த 6 சகோதரர்களுடைய கதைகளையும் முஸ்லிம்களில் ஒவ்வொரு வீரராக மாறி 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 ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்களுடைய கதைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொடி எங்கு இருக்கின்றதோ அதை சுற்றி போர் மூண்டது. பின்பு 7வதாக அர்தா இப்னு ஷராஹ்பி என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்தான். அவனுடைய கதையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடித்தார்கள். பின்பு ஷுரைஹ் என்பவன் கொடியை பிடித்தான். இவனை உஸ்மான் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக், அதாவது அந்த போர்படையில யூதர்களும் முனாஃபிக்குகளும் வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதில் ஒருவர் தான் உஸ்மான். இவருடைய நோக்கம் முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய வேண்டும், போர் புரிய வேண்டும் என்பதல்ல. இவருடைய நோக்கம் குறைஷிகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றுதான் வந்திருந்தார். ஆனா இப்ப இந்த சப்ஜெக்ட்ல இதையும் செஞ்சாகும். அப்ப உஸ்மான் அவருடைய கதையை முடித்தார். பின்பு அம்ர் இப்னு அப்து முனாஃப் என்பவன் எடுத்தான். இவருடைய கதையில் உஸ்மான் என்பவரை முடித்தார். பின்பு ஷரஹ்பீல் இப்னு ஷாம் என்று சொல்லக்கூடியவன் அவன் கொடியை பிடித்தான். அவனுடைய கதையில் உஸ்மான் என்பவரை 3 பேரையும் தொடர்ச்சியாக அவருடைய கதைகளை முடித்தார். இதற்கு பின்னால் இந்த கிளையினுடைய அடிமையாக இருந்த சுஆப் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து கொடியை பிடித்தான். அவன் தங்களுடைய எஜமானர்களுக்கு மிகவும் விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கொடியை பிடித்ததற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய கடுமையான தாக்குதலுக்கு அந்த அடிமை ஆளானதற்கு பின்பும் அவனுடைய 2 கை வெட்டப்பட்டது முஸ்லிம்களால் இருந்தும் மண்டியிட்டு அமர்ந்து அந்த கொடியை கழுத்தையும் தோளையும் சேர்த்து பிடித்துக் கொண்டார். அதற்கு பின்னால் அவனையும் வெட்டி வீழ்த்தி கழுத்தை தனியாக முஸ்லிம்கள் ஆக்கினார்கள்.
இதற்கு பின்னால் கொடி கீழே விழுந்தது. கொடியை சுற்றியே இந்த போர்க்களம் முஸ்லிம்களுடைய ஆரம்பமே அமர்க்களமாக இணை வைப்பாளர்களை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். முஸ்லிம்களுடைய இந்த பலம் ஈமானோடும் உறுதியோடும் தக்வாவோடும் தங்களுடைய வாளை சுழற்ற ஆரம்பித்தார்கள். எதிரிகளுடைய படை மிகவும் சின்ன பின்னமானது. ஒவ்வொரு குழுக்களுக்கும் மத்தியில் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய மிக அழகான விஷயத்தை கொண்டு சென்றார்கள். இதுல ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அபூ துஜானாவையே பார்த்துக் கொண்டிருந்தேன். அபூ துஜானா தான் அந்த வாளை வாங்கிட்டு வந்தார். உண்மையில் நான் நபி அவர்களுடைய மாமி சஃபியாவுடைய மகனாவேன். வாளை எடுத்து என்னுடைய கடமையை யார் செய்வார் என்று கேட்டதும் நான் ஓடோடி சென்றேன். நபி அவர்கள் என்னிடத்தில் வாளை கொடுப்பார்கள் என்று நான் எண்ணினேன். ஆனால் என்கிட்ட கொடுக்கல, அபூ துஜானா கிட்ட கொடுத்தாங்க. இப்ப நபி அவர்கள் ஒருவரை வேறுபடுத்தி கொடுக்கிறார் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கும். இப்ப அபூ துஜானா அப்படி என்னதான் செய்யறாருன்னு நம்ம பார்ப்போமே என்று நான் அபூ துஜானாவையே பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையில் இந்த வாளை சொல்றேன், உண்மையில் இந்த வாளை அபூ துஜானாவை தவிர வேறு யாரிடத்தில் கொடுத்திருந்தாலும் இந்த அளவிற்கு வீரமாக செயல்பட்டிருப்பார்களா என்று தெரியாது என்ற அளவிற்கு அபூ துஜானா அந்த நேரத்தில் தன்னை நெருங்கிய ஒவ்வொரு குறைஷ் வீரர்களையும் பதம் பார்த்து கொண்டே முன்னேறி சென்றான். அந்த குறைஷிகளுடைய படைகளுக்குள் புகுந்து வந்த ஒவ்வொரு நபர்களையும் சென்று கொண்டே இருந்தார். ஒருவன் மட்டும் வீரமாக அபூ துஜானாவை வெட்டுவதற்காக வாளை எடுத்துக் கொண்டு வந்தான். ஆனால் அபூ துஜானா மிக சர்வசாதாரணமாக கேடயத்தால் அவனுடைய வாளை தடுத்தார். அவனுடைய வாள் அந்த கேடயத்தில் சிக்கிக் கொண்டது. மறுநொடி அதை அப்படியே தள்ளிவிட்டு அவனுடைய தலையை பிடித்து வாளால் வெட்டி எடுத்து விட்டார். ஒரு செகண்ட்ல இதை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இவ்வளவு துல்லியமாக தன்னை தாக்க வரக்கூடிய வீரர்களை அபூ துஜானா மிக அழகாக, அதாவது குறைஷி படைகளை கிழித்துக் கொண்டு செல்கின்றார். இவர் செல்ல செல்ல தலைகள் உருளுகின்றது அவருடைய வாளா. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலைகள் உருண்டோடுகின்றது. இவர் பிளந்து கொண்டு செல்கின்றார். எங்க போயிட்டாரு? குறைஷிகளுடைய படையுடைய கடைசிக்கு போயிட்டாரு. கடைசியில ஹிந்தா என்ற பெண்மணி இருக்கிறாங்க. அபூ துஜானாவுடைய இலக்கு என்னன்னா, கவிதை பாடி குறைஷிகளை வெறியூட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த குரல் யாருடைய? அவங்களுடைய குரல் கொஞ்சம் காட்டமா இருக்கும். ஹிந்தா என்ற பெண்ணுடைய குரல் காட்டமா இருக்கும். அது பெண்ணுடைய குரலா ஆணுடைய குரலா அபூ துஜானாவால கண்டுபிடிக்க முடியல. இது யாரோ ஒரு ஆணுடைய குரல் என்று நினைத்துக் கொண்டு அந்த குரலை நோக்கி பயணிக்கிறார். அவர்களுடைய கதை முதல்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை நோக்கி பயணித்து செல்கின்றார். போய் வெற்ற நேரத்துல திரும்ப நல்ல ஒரு பெண். அப்போ அபூ துஜானா சொல்றாங்க, இந்த பெண்ணை நான் வெட்டி இருப்பேன், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாளுக்கான கண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பெண்ணை வெட்டி நபி அவர்களுடைய வாளினுடைய வீரத்தை குறைப்பதற்காக நான் விரும்பவில்லை. அதனால் அந்த ஹிந்தா என்ற பெண்மணியை விட்டு விட்டு நான் திரும்பினேன் அப்படின்னு சொல்றாங்க. 8 திக்கும் சுத்தி பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் எந்த மூலை முடுக்குகளில் கூட்டத்திற்குள் புகுகிறார்களோ அங்கெல்லாம் தலைகள் உருண்டதை நான் பார்த்தேன் என்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர்கள், போர்க்களத்திற்குள் எதிரிகளுடைய படைகள் புகுந்து சின்ன பின்னமாகி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்க்க முடியாமல் குறைஷி குல வீரர்கள் வாட்களை கீழே போட்டுவிட்டு விரண்டோடினார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்க்க முடியாமல் சுற்றி சுற்றி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீசக்கூடிய வாள் எதிரிகளுடைய கழுத்தையும் எதிரிகளுடைய மார்பையும் பதம் பார்த்தது. அவர்களுடைய கரம் வாளோடு துண்டுகளாக சென்றது. எதிரிகளுடைய கரம் இப்படி சின்ன பின்னமாக்கி கொண்டிருந்த இந்த நேரத்தில் தான் இந்த விஷயத்தை வஹ்ஷி அறிவிக்கிறார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கத்தில் யாரும் நெருங்க முடியவில்லை. இப்ப இந்த நேரத்தில் தான் வஹ்ஷி அந்த செய்தியை அறிவிக்கின்றார். சபா இப்னு அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒருவனை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவன் நெருங்குகின்றான். இந்த வீரன் சபா இப்னு அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒருவன் நெருங்குகின்றான். இவன் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஹம்ஸாவை இவன் வீழ்த்தி விடுவான் என்று நான் நினைத்த நேரத்தில் அவன் எண்ணி பார்க்காத அளவிற்கு ஹம்ஸா அவனை கொன்று முடித்தார்.
இதை வச்சு சொல்ற, அவன் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வேகமாக ஹம்சா அவனை கொன்று குவித்தார். இதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் நான் ஒரு கூர்மையான சிறிய ஈட்டியை செய்து வைத்திருந்தேன். என்னுடைய இலக்கு, என்னுடைய நோக்கம், என்னை அழைத்து வந்த நோக்கம் ஹம்சாவை கொல்ல வேண்டும். ரீசன் என்ன? நான் ஜுபைர் இப்னு முத்இமுடைய அடிமை. இந்த ஜுபைர் இப்னு முத்இமுடைய சகோதரன் பத்ரு போரில் கொல்லப்பட்டிருந்தார். இப்போ ஜுபைர் என்கிட்ட வந்தார், எஜமானன் மக்காவில் இருக்கும்போது என்கிட்ட வந்தாரு, உனக்கு ஒரு வேலை தர, இந்த வேலையை நீ சரியாக செய்து முடித்தால் உன்னை நான் உரிமை விட்டு விட்டேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சாவை நீ கொல்ல வேண்டும், ஹம்சாவை உன்னுடைய ஈட்டியால் நீ பதம் பார்க்க வேண்டும், இது மட்டும் நீ செய்துவிட்டால் உன்னை நான் உரிமை விட்டு விடுவேன் என்று ஜுபைர் இப்னு முத்இம் என்னுடைய எஜமானன் என்னிடத்திலே பேரம் பேசினார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். பின்பு அந்த ஈட்டியை நான் தயாரித்தேன். கூர்மையான அந்த ஈட்டியை நான் தயாரித்து கொண்டு வந்திருந்தேன். ஹம்சாவை மட்டுமே நான் போக்கஸ் செய்து பார்த்து கொண்டிருந்தேன். ரலியல்லாஹு அன்ஹு நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா ஹம்சாவுக்கு பக்கத்துல யாரும் நெருங்க முடியல. இப்ப என்னாலும் நெருங்க முடியாது, தெரிஞ்சு போச்சு. நேரடியாக சென்றோம், முன்னாடி நின்றோம், முடியாதுன்றது எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. பின்பு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திற்கு பின்னால் நான் ஒளிந்து கொண்டு சரியான சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் நான் காத்திருந்தேன். எனக்கும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் யாருமே இல்லாத ஒரு சந்தர்ப்பம் வரும்போது என்னுடைய இலக்கை சரிபார்த்து நான் அம்பை விட்டேன். பெரும்பாலும் 99% என்னுடைய இலக்கு தப்பாது. இதே போன்று நான் இலக்கை விட்டேன். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயிற்றில் அது குட்டி, அவர்களுடைய மர்மஸ்தானத்தின் பக்கம் அது வந்துவிட்டது. அவர்களுடைய உடல் வெளியேறியது. இந்த தருணத்தில் அவர் என்னை பார்த்து விட்டார். அவருடைய வீரத்தை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். சும்மா சொல்லல நபி அவர்கள் அல்லாஹ்வின் சிங்கம் என்று. இந்த நேரத்திலும் அவர் என்னை பார்த்து என் பக்கம் வருவதற்காக முயன்றார். ஆனால் அவரால் வர முடியவில்லை. அவர் அங்கேயே கீழே விழுந்து விட்டார். இப்படி அவர் இறந்தும் போனார். இதே போன்று மக்காவிற்கு வந்ததற்கு பின்னால் எனக்கு விடுதலையும் கிடைத்தது என்று வஹ்ஷி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது போர்க்களத்தை பற்றி. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்ததை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பார்ப்பது அவர்களுக்கு சிரமமானதாக, கஷ்டமானதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக இந்த போர்க்களத்தில் நிற்கிறோம், வீரம் குறைந்து விடக்கூடாது என்பதில் முஸ்லிம்கள் துளியளவும் சளைக்காமல், துளியளவும் சோர்வடையாமல் தங்களுடைய வீரத்தை எதிரிகளிடத்தில் காட்டிக் கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக அபூபக்கர், உமர், அலி, ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ், சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு ரஃபீ', அனஸ் பின் நவர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், அல்லாஹ் தன் இவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும். இவர்கள் உஹது களத்தில் முன்வரிசையில் நின்று கொண்டு சஹாபாக்களை உத்வேகப்படுத்தி போர் புரிந்து கொண்டே இருந்தார்கள். இந்த போர் சூடு பிடித்து நடந்து கொண்டிருக்கின்றது. இணை வைப்பவர்களை, குறைஷி குஃபார்களை, முஷ்ரிக்குகளை சிதற ஓடி விரட்டி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இந்த நேரத்தில் பெரும் பெரும் சப்தம் கேட்டது. அன்று இரவு ஹன்வலா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பகலிலே தான் திருமணம் முடித்திருந்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்டிருந்தார்கள். என் மனைவியை சென்று இன்று இரவு நான் தங்கிவிட்டு வந்து விடுகிறேன். புதுசா திருமணம் செய்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். இரவில் சென்று மனைவியோடு தங்கி அன்று பகலிலும் மீண்டும் தங்களுடைய மனைவியோடு இருந்தார்கள். பின்பு போர்க்களம் சூடு பிடித்து ஆரம்பிக்கும் போது சத்தம் வெகுவாக கேட்டதும் ஜனாபத்துடைய நிலையிலேயே, பெருந்தொடத்தினுடைய நிலையிலேயே தங்களுடைய வாளை உருவிக்கொண்டு, கேடயம் அதாவது இரும்பு கவசத்தை வாளை உருவிக்கொண்டு போர்க்களத்திற்குள் குதித்து குறைஷிகளுடைய படைக்குள் புகுந்து வீரர்களை, குறைஷி எதிரிகளை சின்ன பின்னமாக ஆக்கிக் கொண்டே இவர்களும் ஷஹீதுமானார்கள். ஜனாபத்தான நிலையிலேயே ஷஹீதானார்கள். இவர்களுக்கு பேர் பின்னால் வந்தது கஸீலுல் மலாயிகா, வானவர்களால் குளிப்பாட்டப்பட்ட நபர் என்று இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழாகாரம் சூட்டினார்கள். குளிப்பு கடமையான நிலையிலேயே மைதானத்தில் குதித்து ஷஹீதுமானார்.
போர் முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்களுடைய உடல்களை எடுக்கும் போது ஹன்வலாவை சுற்றி சில வானவர்கள் இருந்தார்கள். நபி அவர்கள் வானவர்களை தள்ளி கொண்டு சென்று பார்த்தார்கள். ஹன்வலாவை வானவர்கள் அவர்களை குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள். கஸீலுல் மலாயிகா, வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர் வைத்தார்கள். இதே நேரத்தில் போர் மூண்டு சூடு கொண்டு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் எதிரிகளை சின்ன பின்னமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறைஷிகளுடைய பலம் குன்றிக் கொண்டிருக்கின்றது. இணை வைப்பாளர்களுடைய பலம் குன்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்களுக்கு இடையிலெல்லாம் ஒவ்வொரு முறையும் காலித் இப்னு வலீத் இந்த கனாத் என்ற மலை வழியாக உள்ளே நுழைந்து விடலாம் என முஸ்லிம்களுடைய முதுகு பக்கம் இருக்கு. பின்பக்கமாக சென்று அவர்களை தாக்கிவிடலாம் என்று 1க்கு 3 முறைகள் பண்றார். ஆனால் நபி அவர்கள் மேலே நிறுத்தி வைத்திருந்த 50 வீரர்களும் ஒன்று சேர்ந்து அம்பை கொண்டு அவர்களை தடுத்துக் கொண்டே இருந்தார்கள். முதல் முறை ட்ரை பண்ணார், முறியடிக்கப்பட்டது. 2ஆம் முறை முயற்சி செய்தால் முறியடிக்கப்பட்டது. 3ஆம் முறை முயற்சி செய்தால் அதுவும் முறியடிக்கப்பட்டது. இப்படி முறியடிக்கப்பட்டு 1க்கு மேல் 3 முறை முறியடிக்கப்பட்டு இப்படி எந்த வழியாலும் முஸ்லிம் படைக்குள் நெருங்க விடாமல் முஸ்லிம்கள் தாங்கள் எந்த இலக்கை பார்த்தோமோ அது போன்ற ஒரு பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை இணை வைப்பாளர்கள் புரிந்து கொண்டார்கள். இணை வைப்பாளர்களுடைய வீரம் குறைந்தது, பலம் குறைந்தது. பெண்கள் ஓடலானார்கள். அந்த 15 பெண்கள் ஓடும் போது தங்களுடைய ஆடைகளை தூக்கி கொண்டு ஓடினார்கள். நாங்கள் அவர்களுடைய கெண்டைக்காலை பார்த்தோம் என்று ஹதீஸுடைய ராவி அறிவிக்கிறார். அந்த பெண்கள் கவிப்பாடி எரியூட்டி கொண்டிருந்த பெண்கள் ஓடலானார்கள். பின்பு வாள்களை வீசிவிட்டு ஆயுதங்களை போட்டுவிட்டு மலை அடிவாரங்களில் புகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள். முஸ்லிம்கள் விரட்டி அவர்களை விரட்டி பிடித்துக் கொண்டார்கள். இப்படி போர்க்களம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக மிக ஆழமாக எப்படி இருந்தது என்றால் 3000 நபர்களை 700 நபர்கள் தாக்குவதை போன்ற அந்த போர்க்களம் அல்ல. 3000 நபர்களை 30,000 நபர்கள் சேர்ந்து துவம்சம் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் முஸ்லிம்கள். பார்ப்பவர்கள் எல்லாம் பொசுக்கி தள்ளினார்கள், பார்ப்பவர்கள் எல்லாம் சின்ன பின்னமாக்கினார்கள். அவ்வளவு வீரத்தினமாக முஸ்லிம்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் சுற்றி பார்க்கக்கூடிய உஹது களம் எல்லாம் முஸ்லிம்கள் மாத்திரம் இருக்கிறார்கள், எதிராளிகளையே காணவில்லை. சில நேரங்களில் முஸ்லிம் வீரர்கள் விரோதிகளை எதிரிகளை தேடுகிறார்கள், அருகே யாரும் வெட்டுவதற்கு. அந்த அளவிற்கு வீழ்த்து முடித்து தங்களுடைய பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் காலி மைதானமாக ஆக்கிய அந்த நேரத்தில் தான் சில வீரர்கள் கீழே கிடந்த எதிரிகளுடைய பொருட்களை எடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படி எடுக்கும் போதுதான் மலையின் மீது அந்த மக்கள், அந்த சகோதரர்கள் 50 தோழர்களும் அதை பார்த்தார்கள். இப்படி பார்க்கும் போது அந்த 50 தோழர்களில் சிலர் கூறினார்கள், இதோ முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, பொருட்களை சேகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள், வாருங்கள் நாமும் அந்த பொருட்களை சேகரிப்போம் என்று பேசக்கூடிய நேரத்தில் 50 நபர்களுக்கும் தலைமைத்துவம் வகித்த சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள், என்ன சொன்னாங்க? நபி அவர்கள் சொல்லும் வரைக்கும் நாம் இறங்கக்கூடாது என்றுதானே சொன்னார்கள், எவ்வாறு நீங்கள் செல்லக்கூடாது என்று அவர்கள் எச்சரித்த பின்பும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் இறங்கிட்டாங்க மலையில். 40க்கும் மேற்பட்டவர்கள் தலைமைத்துவம் அமீருடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இறங்கி பொருட்களை சேகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு துச்சத்தில் இருந்த 8-10 பேரை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு உள்ள வந்துட்டார். அந்த மலையை ஒரு கணத்துல இவங்க போயிட்டாங்கன்ற கவலையில அவங்க இருக்கும் போதே கொடியை பிடித்துக் கொண்டிருக்கும் போதே 8-9 நபர்கள் காலித் இப்னு வலீதுடைய படை சும்மா லெப்ட் ஹேண்ட்ல ஈஸியா அவங்களை டீல் பண்ணிட்டு உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே நுழைந்து பிற்பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இது முஸ்லிம்களுடைய பிற்பகுதி. பின்னால் அந்த பக்கமாக முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் அவர்களுடைய படை முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து கொண்டு
இந்த சூழ்ந்து கொண்டு குறைஷி மக்களை எதிரிகளை கூவி அழைத்தார்கள். எங்கே ஓடுகிறீர்கள்? நமக்கு சாதகமாகத்தான் போர்க்களம் இருக்கிறது, வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைச்ச உடனே வாட்களை தூக்கி போட்டு ஓடி சென்றவர்கள் எல்லாம் குறைஷி மக்கள் மீண்டும் உத்வேகத்தோடு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒரு சிறிய குழுதான் காத்திருந்தது. ஆனால் காலித் அவர்களுடைய மிகப்பெரிய படை நபி அவர்களையும் சூழ்ந்தது, அந்த முஸ்லிம்களுடைய படையையும் சூழ்ந்தது. முஸ்லிம்களை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்கள் எதிரிகளுடைய கூட்டுக்குள் சிக்கிக் கொண்டவர்களை போன்று மாட்டிக்கொண்டார்கள். இப்ப போர்க்களம் என்னவாக மாறியது? காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையினுடைய இந்த வெற்றிகரம் எந்த அளவிற்கு நிகழ்ந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு